من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரை இல்லாத பேரன்பு மிக்கவனும் ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். யாவது அல்லாஹுடைய மார்க்கத்தை பேசக்கூடிய விஷயத்திலும் அதை கேட்கக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் நம் இருவருக்கும் தந்திருக்கிறான். இந்த நல்ல நேரத்தில் அங்கீகரிக்கப்படும் துவா என்ற தலைப்பு பொருத்தம்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம நிறைய துவாக்கள் கேட்கிறோம். எந்த துவா அங்கீகரிக்கப்படும்? அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய நேரத்தில் எப்படி கேட்கணும்? தொழுகையில எல்லாம் தமிழ் மொழியில் துவா கேட்கலாமா? ஒரு சிலர்கள் இயலாது என்று சொல்லுகிறார்களே, எதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துவா கேட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நேரம் வைத்து துவா கேட்டார்களா அல்லது எல்லா நேரமும் துவா கேட்டார்களா? துவா கேட்கக்கூடிய நேரத்தில் கைகளை எப்படி உயர்த்த வேண்டும், உயர்த்த தேவையில்லை என்று சிலர்கள் சொல்லுகிறார்களே, இப்படியான நிறைய விஷயங்கள் துவா கேட்கக்கூடிய விடயங்களில் ஏராளமானவர்களுக்கு ஏற்படலாம். அதாவது நம்ம எப்படி துவா கேட்கணும் என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக இந்த குறுகிய கால நேரத்தில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் விஷயம் நீங்க என்ன புரியணும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவா விஷயத்தை எப்படி சொல்லுகிறார்கள்? அதாவது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதுல ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று ஆன்மீக பக்கம், அதாவது ஒரு அமலை செய்கிற நேரத்தில் மறுமையில் அல்லாஹ் கூலி தருவான் என்ற நம்பிக்கை. அடுத்தது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் கிடைக்கிற லாபம். ஒரு விஷயத்தை செய்கிற நேரம் நம்ம தொழுகிறோம், நிறைய நினைக்கிறான் அது மறுமையில தான் இதுக்கு கிஃப்ட் கிடைக்கும் போல, எல்லாம் மறுமையில தான் அல்லாஹ் பதில் தருவான் என்று நினைக்கிறோம். ஆனா நிஜமா என்ன? அல்லாஹ் எந்த காரியத்தை சொன்னாலும் அதுல ரெண்டு இருக்குது. இந்த உலகத்துக்கும் இருக்குது, மறுமையிலையும் இருக்குது. நம்ம சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் இந்த உலகத்திலையும் சில விஷயம் இருக்குது, மறுமையிலும் இருக்குது. உதாரணத்துக்கு தொழுகையை பொறுத்தளவுல தொழுகை மறுமையில முதல்ல விசாரிக்கப்படும். சுவர்க்கத்துக்கு அதுதான் திறப்புன்னு சொல்லுவோம். அப்ப இந்த தொழுகையை பொறுத்தளவுல இது மறுமைக்கு உதவும் என்று நம்பியிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு என்ன? இந்த தொழுகையினால இந்த உலகத்துக்கு என்ன பலன் கேட்டீங்கன்னா, அதுவும் தெளிவாவே குர்ஆன் சொல்லுது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஹி வல் முன்கர். இந்த தொழுகை கெட்ட காரியத்திலிருந்து உங்களை பாதுகாத்துரும், மானக்கேடான விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாத்துரும். நீங்க தொழுதுட்டீங்கடா உங்க மனசுக்கு கெட்ட ஆசை வருமே, உடனே தொழுகை ஸ்டாப் பண்ணும், வேண்டாம் செய்யாத. ஒரு வட்டி மாதிரி, ஒரு பாதுகாப்பு மாதிரி இது கங்கால போக இயலாது. அப்ப இந்த தொழுகையினால இந்த உலகத்துக்கு கிடைக்கிற லாபம் என்ன? இந்த மனசு பியூர் ஆகுது, இந்த மனசு செட்டப் ஆகுது. இத மாதிரி எந்த அமலாக இருந்தாலும், என் தலைப்பு துவா என்பதனால மத்த விஷயங்களுக்கு நான் போகல. ஒரு உது எடுக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், அத்தனைக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது. துவால இருந்து எல்லா விஷயத்துக்கும் மறுமை லாபம், இந்த உலக லாபம். அண்மையில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, உலக தியானங்களிலே சிறந்த தியானம். CNN ஒரு அறிவிப்பு போட்டான். டாக்டர் நியூபர்க் என்பவன் CNN சொல்ற எல்லா மதத்தை இவர்களையும் நான் என்ன செஞ்சேன், அவங்களுடைய தலைகளில் EG எடுத்து ஸ்கேன் பண்ணி இந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் பார்த்தோம். முஸ்லீம்களுடைய தியானம் நேரம் அவங்க பிளட் சர்க்குலேஷன் அந்த மாதிரி இருக்குது என்று சொல்லி அறிக்கை வெளி போட்டான். உண்மையாக அதனுடைய டோட்டல் டீடைல் 55a.net இணையதளத்தில் ரிப்போர்ட்டோட சேர்த்து போட்டான். அதிசயமான ஒரு தியானம். இந்த உலகத்தில் நிறைய நோய்களுக்கு இது மருந்து என்று சொல்லி நாம சொல்லல, CNN ரிப்போர்ட் கொடுக்கிறார் டாக்டர் நியூபர்க். அண்மையில போற ஒரு 6-7 மாசம் இருக்கும். அதான் உண்மை. டாக்டர் மதியழகன் இந்தியா
என்ன சொல்லுகிறார்? ஒரு தியானம் செய்கிற நேரம், தியானத்தில் முதலில் தியானம் செய்பவர் மூக்கையும் வாயையும் கழுவினாதான் அந்த தியானத்தின் லாபங்கள் அடையலாம், உச்சகட்ட பலனை அடையலாம். உலகத்தில் எத்தனையோ தியானம் செய்யறாங்க, எத்தனை வகையான நிறைய தியானங்கள்லாம் செய்யறாங்க. எங்கேயாவது மூக்க கழுவு வாய கழுவுன்னு சொல்லிச்சா? யாருமே சொல்லல. ஆனால் தொழுகைக்கு வர்ற நேரம் நீ மூக்க துவாரத்தை நல்லா தொலைச்சு கழுவி வாய கொப்புளி என்று இஸ்லாம் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா சீன கட்டு சிகிச்சா வேண்டுவாங்க, அக்யூபஞ்சர். நீங்க போய் அக்யூபஞ்சர் செய்யற ஒரு ஆள்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு எந்தெந்த ஏரியா பயன்படும் கேட்டு பாருங்க. உண்மையா சொல்ல போனா நான் உது எடுக்கிறேன் பாருங்க, அந்த ஏரியா தான் அக்யூபஞ்சர் செய்வாங்க. உண்மையாக அதை பிரஸ் பண்றோம் பாருங்க ஒரு விதமா. இந்த பிரஸ் பண்றதுனாலயே நாம அக்யூபஞ்சர் செய்ய வேண்டிய தேவையில்லை, சரியாக 5 வாட்டி பிரஸ் பண்றோமே அதுவே போதும் என்று சொல்லி யூனானி மருத்துவர்கள் சொல்றாங்க. இப்படி தொழுகையில 1-2 இல்ல, அண்மையில கண்டுபிடிச்சான். வேர்ல்டுல இது கூட நீங்க பார்க்கலாம் தெளிவாக. இது ரெக்கார்டிங் இன்டர்நெட்ல இருக்குது. ஒரு அரபியோட ஒரு பெண், நினைக்கிறேன் CNN அல்லது BBC, நேரடியா வேர்ல்ட் மேக்னெட்டிக் சென்டர், உலகத்தில் உள்ள மேக்னெட்டிக் காந்தம், அதாவது காந்தத்தில் மிடில் சென்டர் அது என்று ஆய்வு பண்ணின நேரம் உலகத்தில் ஒவ்வொரு சென்டர் இருக்குது. அது பூமியில நிறைய ஐட்டம் இருக்குது. உதாரணத்துக்கு மின்வெட்டு தான் பாருங்க. மின்வெட்டினா என்ன செய்யும்? ஒரு சில இடங்கள்ல படுகுது மீன். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பூமிக்கு எந்த நேரம் மீன் பட்டுச்சுன்னு வைங்க, அதுல ஒரு விஷயம் வெளியாகுது. இந்த மணலை தோண்டினா, இந்த மண்ணை தோண்டினா ஏதாவது ஒரு உலோகம் இருக்கும், தங்கம் வேற ஏதாவது ஐட்டம் இதுக்குள்ள இருக்கின்ற அடையாளம். அதான் அடிக்கடி படுகுது. ஈர்ப்பு சக்தி இருக்கணுமா இல்லையா? அந்த மின்னை இழுத்தெடுக்கிற அளவுக்கு இந்த மண்ணுக்குள்ள என்னமோ இருக்குது. அத மாதிரி வேர்ல்டுக்கே ஒரு மேக்னெட்டிக் சென்டர் இருக்குது. இந்த மேக்னெட்டிக்கால தான் இந்த பூமியை புடிச்சு இழுத்து வச்சிருக்குது. சென்டர் எதுன்னு நீங்க போய் தேடுங்க, மதம் எல்லாம் தேவையில்லை, சும்மா அடிங்க. வேர்ல்ட் மேக்னெட்டிக் சென்டர் அது மக்கால தான் இருக்குது. ஆச்சரியம். இது நான் சொல்லல, இதுதான் உலக கண்டுபிடிப்பு. இன்றைக்கு என்ன சொல்றான் தெரியுமா? ஐரோப்பிய விஞ்ஞானிகள் ஒரு மனுஷன் அதாவது கெலனி கம்பஸ்ல இருந்து அண்மை காலமாக ஒரு ஆய்வு வெளியிட்டாங்க. கெலனி கம்பஸ்ல ஒரு ப்ரொஃபசர், அதாவது இந்த குருவிகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். பார்த்தா அண்மை காலமாக இந்த பறவைகள் எல்லாம் ஒரு விதமான ஒரு மாறுதல் அடைஞ்சிருக்குது. இதுக்கு முன்னாடி பறவைகள் பறந்த மாதிரி பறக்கல, இப்ப வித்தியாசமா பறக்குது. அதாவது திடீரென்று அப்செட் ஆகின மாதிரி பறந்துட்டு போகுது. அவர் என்ன அறிக்கை வெளியிட்டாரு? இப்ப நம்ம நிறைய செல்போன், மொபைல் போன் யூஸ் பண்றோம். நகரப்புறங்களில் உள்ளவர்கள் இந்த போன் யூஸ் பண்ற நேரம் நிறைய அலைகள் யூஸ் ஆகுது. எங்களை அறியாம மர்ம அலைகள் ஏராளம் யூஸ் ஆகுது. இந்த மர்ம அலைகள் நம்ம மூளையோட கனெக்ட் ஆகுது. எங்களுக்கு தெரியல, இந்த கையோட மூக்கோட வாயோட காலோட எல்லாம் கனெக்ட் ஆகுது. இதுல அதிபயங்கரமான